என் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு இந்த உலகம் கையடக்கத்தில் வந்துவிட்டது. திப்பு சுல்தான் பற்றிய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லது அவர் வாழ்ந்த அந்த நிலைப்பாடுகளை வென்றெடுக்கின்ற அந்த நிலையை இந்த மொபைல் போனை எடுத்து இணையதளத்தில் சென்றாலே நமக்கு வினாடி பொழுதிலே அனைத்தும் கிடைக்க பெற்றுவிடும். அதை முத்தாய்ப்பு சேர்க்கின்ற விதத்தில் தான் அன்பிற்கினிய சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு அளப்பரிய சொற்பொழிவை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நான் அதனுள் சென்று தெரிந்த ஒரு சங்கதிகளையே உங்களுக்கு மீண்டும் அதை மறு உருவளிப்பு செய்வதை போன்று இல்லாமல் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திப்பு சுல்தான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அடிப்படையில திப்பு சுல்தான் ஒரு சோசியல் ரிஃபார்மர். இன்றைக்கு தந்தை பெரியார் எதை முன்னெடுத்தாரோ, அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த கொள்கைக்காக களம் கண்டாரோ, இந்த விளிம்புநிலை மக்களுக்காக களம் கண்ட அனைத்து தலைவர்களுடைய ஒரு முன்னோடிதான் திப்பு சுல்தான் தோழர்களே. என் அன்பு சொந்தங்களே, இதை ஏதோ மேடை நாகரிகத்திற்காக சொல்லுகின்ற கூற்று கிடையாது. என் அன்பு சகோதரர் முன்னெடுப்பதை போன்றுதான் ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுத்தார். நான் மீண்டும் ஒருமுறை யூனஸ் கான் அவர்களுக்கும் அக்ரம் கான் அவர்களுக்கும் நன்றியை கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இது போன்ற நிகழ்வின் வாயிலாக இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான களம் கண்டவர்கள் யார், ஆதர்ச நாயகர்கள் யார் என்பதனை பணம் போட்டு காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு பழனி பாபா போராளி பழனி பாபாவை முன்னெடுத்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் உமர் முக்தார் என்று சொல்லுகின்ற அளவில் பழனி பாபா வாழ்ந்து மறைந்தார். அந்த வரிசையில் தான் இன்றைக்கு திப்பு சுல்தானை நினைவு கூர்ந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் பெருங்குடி மக்களுக்கு இதை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக இதனை முன்னெடுத்திருக்கிறார். என் அன்பு சொந்தங்களே, திப்பு சுல்தான் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பு சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போன்று ஒரு நாள் போராடி, ஒரு யுகம் போராட தோழர்கள, ஒரு மிகப்பெரிய போராளி. இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, மலபார் என்று சொல்லக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை அதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு மலபார் பகுதியை திப்பு சுல்தான் ஆளுகின்ற போது பெண்கள் மேலாடை இல்லாமல் அங்கே மார்பகங்கள் தெரிகின்ற அளவிற்கு தான் அவர்கள் வீதி விழா வந்திருந்தார்கள். இதனை பார்த்து வெற்றி குறைந்த திப்பு சுல்தான் அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த கவர்னரை அழைக்கின்றார். இதற்கான தீர்வு என்ன? பெண்கள் மார்பகங்கள் தெரிகின்ற அளவரே சென்று கொண்டிருக்கிறார்களே, இதற்கான தீர்வு என்ன என்பதனை ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் திப்பு சுல்தான். அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதற்காக வரி கட்டுகின்ற வருவாயில் தான் அவர்கள் மார்பகத்தை கூட மறைக்க முடியும். அதற்கு தான் முளை வரி என்கின்ற ஒரு வரியை கூட அந்த காலகட்டத்தில் வைத்திருந்தார்கள். யதார்த்தமான உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அந்த முளை வரியை கிளைந்து எறிந்தவன் தான் திப்பு சுல்தான் தோழர்கள. இது ஏதோ செய்திக்காக சொல்லுகின்ற கூட்டு கிடையாது. ஆதிக்க சக்திகளை, சனாதானத்தை முன்னெடுத்தவர்களை எதிர்க்கின்ற அந்த நிலையில் திப்பு சுல்தான் அன்றைக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார். அந்த முளை வரியை ரத்து செய்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது சோழர்களே, அவரை ஏன் சோசியல் ரிஃபார்மர் என்று சொல்லுகின்றோம் என்றால், உனக்கு நிலம் சொந்தம் இருந்தால்
அந்த நிலம் உழ வேண்டும். அந்த நிலத்தை நீ உழ மறுத்தால், அந்த விளைச்சல் நீ ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை குத்தகைக்கு விட வேண்டும். குத்தகைக்கு விட்டு அதன் வாயிலாக வரியை பெறுவார். ரெவல்யூஷன். திப்பு சுல்தான் அவர்கள் ஒரு நாணயத்தை வெளியிடுகிறார் தோழர்களே. ஒரு நாட்டின் நாணயத்தை திப்பு சுல்தான் வெளியிடுகிறார். அது மாத்திரம் கிடையாது, ஒரு நாட்காட்டியை, ஒரு கேலண்டரை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் திப்பு சுல்தான். என் அன்பு